வணக்கம், வெல்கம் டு இந்திரா மண்சட்டி சமையல். நாம் இன்னைக்கான வீடியோவில் தூதுவளை சட்னி செய்வது எப்படின்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தூதுவளை, காஞ்ச மிளகாய், புளி, உளுத்தம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, உப்பு, எண்ணெய். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு சட்டி வச்சிடலாம். சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு கிளறி விடலாம். அதை பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நல்லா வதக்கும், அடி பிடிக்காது. அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூதுவளை இலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். அது இல்லாமல் பச்சை வாசனை போகும். இது கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் பண்ணணும், இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா கூடுதல் சுவை கிடைக்கிறதுக்காக நம்ம புளி சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் கடுகு சேர்த்து தாளிக்கிறேன். நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது நல்லா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த சட்னியை இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.